வணக்கம் நேர்களே. உலகத்திலே இருக்கக்கூடிய ட்ரேட் வாரினுடைய அச்சுறுத்தல் இன்றைய தினம் நமது சந்தைகளில் ஒரு எதிரொலியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு அழுத்தம் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது. க்ளோசிங் 12 புள்ளிகள் குறைந்து 22,932.9 முடிவடைந்திருக்கிறது. மேலும் அட்வான்சஸ் 1892, டிக்ளைன்ஸ் 553. கேஷ் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பையிங் நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடிஞ்சது. மிட் கேப் 1.46% அதிகரித்துள்ளது. அதுபோல் ஸ்மால் கேப் 2.25% அதிகரித்துள்ளது. வாலட்டிலிட்டி இன்றைக்கி குறைவடைந்திருப்பதை காண முடிந்தது. 1.56%, 15.4% முடிந்துள்ளது. மேலும் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரிமைன் பாசிட்டிவ் த ஹோல் டே. ஸோ இண்டிகேட்டிங் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபார் கம்மிங் டேஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். துறைகளை பொறுத்தவரை பார்த்தோன்னா மெட்டல் 1.25% ஏறி இருக்குது. ப்ரைவேட் பேங்க் 1.13% ஏறி இருக்குது. பிஎஸ்சி பேங்க் 1.33% ஏறி இருக்குது. மறுபுறம் ஐடி 1.30%, ஹெல்த் கேர் 0.78 அண்ட் எஃப்எம்சிஜி 0.23%. ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிண்டால்கோ, ஐஷர் மோட்டார், ஆக்சிஸ் பேங்க், எல்என்டி, ஐசிஐசிஐ பேங்க், என்டிபிசி, இந்துசின் பேங்க், பாரத் பெட்ரோலியம், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மறுபுறம் டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் லீவர், அதானி என்டர்பிரைசஸ், சன் ஃபார்மா, பவர் கிரிட், பாரதி ஏர்டெல், சிப்லா, மஹிந்திரா இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மெயினாக ஃபார்மாவில் இன்றைக்கி இந்த அழுத்தம் வருவதற்கு காரணம் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் ஃபார்மாவுக்கு 25% போடுவேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஃபார்மா துறையில் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய 500 ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் லைக் டிகாஜி ஃபுட்ஸ் கிட்டத்தட்ட 15% ஏறி இருக்குது. தென் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 14.84% அதிகரித்திருக்கு. இறங்கின பங்கல்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் 7.25% விழுந்திருக்கு. மெயினாக அந்த ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கினுடைய ஸ்கேம் அதனுடைய இம்பேக்ட் தான் கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்லேயும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது என்று சொல்லலாம். மேலும் எல்என்டி ஒரு 26% ஸ்டேக் இன் எல்என்டி ஸ்பெஷல் ஸ்டீல்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹோலி ஓன்டு சப்சிடரியில். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர் 166 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ஃப்ரம் யூசங் டிஎன்டி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராஜெக்டுக்கு. தென் சுஸ்லான் எனர்ஜிக்கு ஜிஎஸ்டி பெனல்ட்டி ஃப்ரம் ஜெய்ப்பூர் அத்தாரிட்டிஸ் ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தென் ஆர்பிஎம் இன்ஃப்ரா கான்பாக்ஸ் 7.22 crore சர்வீஸ் ஆர்டர் ஃப்ரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஹிண்டால்கோ நால்கோ கெயின் ஆஸ் EU பேன்ஸ் ரஷ்யன் அலுமினியம் இம்போர்ட். ஸோ அதனால் பெட்டர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 689 crore ரயில்வே இந்த ரேக்ஸ் ஆர்டர் ஃப்ரம் பிரெத்வேட் அண்ட் கோலேருந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கு. திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட் இன்புட் ஃபார் டுடேஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா 88 ரூபாய் அதிகரித்து 86,201, வெள்ளி 269 ரூபாய் அதிகரித்து 97,117, குரூட் ஆயில் 74 ரூபாய் அதிகரித்து 6,307 விநியோகமாகி கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டெக் மஹேந்திரா, டிவிஎஸ் மோட்டார் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். மேலும் மெயினாக அந்த யூஎஸில் ஹோம் பில்டர் சென்டிமெண்ட்டு 5 மாதத்தினுடைய லோவை தொட்டுள்ளது. அதேமாரி யூகேனுடைய ப்ரொடக்டிவிட்டி பார்ஷியலி ரெக்கவர் ஆகிருக்குங்கிற தகவல் வந்துள்ளது. ஜப்பானுடைய ட்ரேட் பேலன்ஸ் பார்க்கும் பொழுது ஷ்ரிங்க்ஸ் மோர் தென் எக்ஸ்பெக்டட் இன் ஜனவரி. அதேமாரி ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் எப்படி இம்பேக்ட் பண்ணும் இந்தியாவோட ஜிடிபியில்னு பார்த்தீங்கன்னாக்க 0.1% to 0.6%.
ஸோ திஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் பை கோல்ட்மேன் சாக்ஸ். அதனால் நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவலில் அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். மார்க்கெட் என்ன நடக்குதோ அதோடு நம்ம போனோம்னா நம்ம அதுலேருந்து யூ கேன் சி த மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைய தினம் 28,847 ஓப்பன் ஆச்சு, டவுன் ஓப்பனிங். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க லோ வந்து 28,814 காலையிலே வந்துருச்சு. அதன் பிறகு 23,049 அப்படிங்கிற புள்ளிகளை ஒரு 10:30 மணிக்கு தொட்டுது. அப்புறம் மறுபடியும் ஒரு வாலட்டைல் மூவ் என்றே சொல்லலாம். க்ளோசிங்கில் 22,932.90 முடிவடைந்திருக்கிறது. இந்த மார்க்கெட்டினுடைய இந்த போக்கை வைத்து பார்க்கும் பொழுது 23:20 23,020 to 23,055 இந்த ரேஞ்சில் நாளைக்கு ஒரு ½ மார்க்கெட் இருந்ததுன்னா கம்ப்ளீட் ஷார்ட் கவரிங் வந்து அதிலிருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை நிஃப்டி மைனஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 22,835 நாளைய தினம் மார்க்கெட்டில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.